மார்கழி மாதம் 29வது நாள் திருப்பாவை பாசுரம் 29. இந்த பாசுரம் பார்த்திங்கன்னா திருப்பாவை 28 பாடல்களுடன் நிறைவு பெறுவதாகும். 29, 30வது பாடல்கள் முடிவுரை போல சாற்று பாடல்கள் என்று அழைப்பார்கள். 28 எல்லா பாடல்களிலுமே 29, 30 சேர்ந்து பாடிடுவாங்க. ஆனால் இது தனித்தனியாக விளக்கம் வேணுன்றதுக்காக நான் தனியாக போடுறேன். 29வது பாடல். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்ற மறையடி போற்றும் பொருள் கேளாயோ, பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்தனி குற்றவில் எங்கும் எங்களை கொல்லாமல் போகாதே, ஈற்றை பறைக்கொள்வான் அன்று கான் கோவிந்தா, ஏற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு முற்றமே யாவும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், மாற்றே நம் காமங்கள் மாற்றாலோ ரம்பவாய். இந்த திருப்பாவையில் ஆண்டாள் அருளியது இதன் எளிய விளக்கத்தை பார்ப்போம். அதிகாலை நேரத்தில் வந்து உன்னை வணங்கி உன் தாமரை பாதங்களை போற்றும் அர்த்தத்தை நீ கேள். பசுக்களை மேய்த்து காக்கும் ஆயர் குலத்தை பிறந்தவனே, எங்களை உன் அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளாமல் நீ போக மாட்டாய். இன்று நாம் கேட்பது வெறும் பாறை விருது மட்டுமல்ல கோவிந்தா, என்றென்றும் 7 பிறவிகளிலும் உன்னோடு உறவு கொண்டவர்களாக இருப்போம். உனக்கு மட்டும் பணிவிடை செய்வோம். எங்களுடைய பிற ஆசைகள் அனைத்தையும் நீ நீக்கிவிடு. இந்த பாடலுடைய மெய்ய கருத்து. இந்த பாசுரத்தில் ஆண்டால் எங்களுக்கு வேறு ஆசைகள் வேண்டாம், பிறவைகள் தோறும் உன் சேவையே வேண்டும், உன் அடிமைகளாக இருப்பது எங்கள் இலக்கு என்று முழு சரணாகதியுடன் கிருஷ்ணனையும் வேண்டுகிறாய். ஓம் நமோ நாராயணா.